தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் நம்முடைய சமுதாயத்தில் பிறந்து நாட்டிற்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் நம்முடைய சமுதாயத்திற்காகவும் தன்னை அர்ப்பணித்து உழைத்து சாதனை படைத்த சாதனையாளர்களுடைய வரலாறுகளை எல்லாம் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் பதிவு செய்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்திய மண்ணினுடைய புகழ்பெற்ற விளையாட்டு வீரராக திகழ்ந்த விஜய் அமிர்தராஜ் அவர்களை பற்றி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். விஜய் அமிர்தராஜ் அவர்களுடைய தந்தை ராபர்ட் அமிர்தராஜ் அவர்கள், இவருடைய தாயார் மாஹி அமிர்தராஜ் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் காவல் கிணறை பூர்வீகமாக கொண்ட நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் சென்னையிலே குடியேறினார்கள். ஏனென்றால் ராபர்ட் அமிர்தராஜ் அவர்களும் அவருடைய மனைவியும் 2 பேருமே டென்னிஸ் வீரர்கள். இவர்கள் சென்னையிலே குடியமர்ந்த போது, குடியேறிய பிறகு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி 1953ஆம் ஆண்டில் விஜய் அமிர்தராஜ் அவர்கள் சென்னையிலே பிறந்தார்கள். இவர்கள் சென்னையிலே வளர்ந்து தந்தையைப் போல டென்னிஸ் துறையை தேர்வு செய்து அந்த விளையாட்டிலே ஆர்வம் கொண்டு பல்வேறு சாதனைகளை இந்திய மண்ணிற்காக சாதித்தவர்கள். இவர்கள் 1970ஆம் ஆண்டில் இருந்து 1993ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் இந்த டென்னிஸ் விளையாட்டில் உலக அளவில் விளையாட சென்று இந்திய திருநாட்டிற்கும் தான் பிறந்த தமிழ்நாட்டிற்கும் தான் பிறந்த சமுதாயத்திற்கும் பெருமை சேர்த்தவர்கள். அதே போல உலக டென்னிஸ் வீரர்களில் இவருடைய வரிசை பட்டியலில் இவர் 16வது இடத்தில் இருந்தவர். 1983இல் நம்முடைய மத்திய அரசானது இவரை அழைத்து இவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் வழங்கி இவரை கௌரவித்தது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய டென்னிஸ் வீரர் இவர். அதே போல இவர் ஒரு புகழ்பெற்ற டென்னிஸ் வீரர் மட்டுமல்ல, இவர் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த ஒரு சாதனையாளர், பல்துறை வித்தகர் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் ஒரு திரைப்பட நடிகராக, திரைப்பட தயாரிப்பாளராக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். அதே போல ஐநா சபையானது இவரை போஸ்னியா நாட்டினுடைய கௌரவ தூதராக நியமித்து கௌரவித்தது. இவர் இப்படி டென்னிஸ் விளையாட்டில் பல்வேறு சாதனைகளை படைத்த காரணத்தினாலும் பல்வேறு சேவைகளை செய்த காரணத்தினாலும் 2022ஆம் ஆண்டில் இவரை அழைத்து லண்டன் அரசானது லண்டன் தலைநகரில் இவரை கௌரவித்தது. அதே போல 2018ஆம் ஆண்டில் இருந்து 2021ஆம் ஆண்டு வரை 3 ஆண்டுகள் தமிழ்நாட்டினுடைய டென்னிஸ் விளையாட்டு சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று மிக சிறப்பாக அந்த பணியை செய்தவர். அந்த பணியை செய்கின்ற காலத்தில் இவர் தாய் நாட்டிற்காகவும் தாய் மண்ணிற்காகவும் பிறந்த சமுதாயத்திற்காகவும் புகழை தேடி தந்தவர். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 2024 இந்த ஆண்டில் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவருடைய சேவைகளை பாராட்டி இவருடைய பெயரை தமிழக மக்கள் என்றும் நினைவு கொள்ள வேண்டும் என்பதற்காக சென்னை நுங்கம்பாக்கத்திலே டென்னிஸ் விளையாட்டு அரங்கத்தில் பார்வையாளர்கள் கூடத்திற்கு விஜய் அமிர்தராஜ் பார்வையாளர் கூடம் என்று இவருடைய பெயரை சூட்டி அழகு பார்த்தது. இவரை கௌரவித்திருக்கின்றது. அந்த கௌரவித்து அந்த பார்வையாளர் அரங்கத்தை திறந்து வைத்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த அரங்கத்தில் பேசுகின்ற போது
சொன்னார்கள், இந்தியாவில் டென்னிஸ் என்று சொன்னால் முதலில் ஞாபகத்துக்கு வருவது விஜய் அமிர்தராஜ் அவருடைய பெயராகத்தான் இருக்கும். அந்த அளவிற்கு டென்னிஸ் துறையிலே தன்னை அர்ப்பணித்து பல்வேறு சேவைகளை செய்தவர் இந்த விஜய் அமிர்தராஜ் என்று சொல்லி அவர்களுக்கு புகழாரம் சூட்டினார்கள். இப்படி தான் பிறந்த நாட்டிற்காகவும் தான் பிறந்த தமிழ் நாட்டிற்காகவும் தான் பிறந்த சமுதாயத்திற்கும் பெருமை தேடி தந்த விஜய் அமிர்தராஜ் அவர்களைப் போல இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள், அதுவும் நம்முடைய சமுதாய இளைஞர்கள், இவர்களை தன்னுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இவரை போல பல விளையாட்டுத் துறைகளில் சாதனை படைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை நாங்கள் பதிவு செய்கின்றோம்.